Every time I wanna see you, my girl. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிரிக்கெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பேன். லிரிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜாக தந்துருப்பேன். அந்த இமேஜில் 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிங்கனாவே இந்த 2 இமேஜோட தான் இருக்கும் அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெட் லைனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு இருக்கிற ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து ஒயிட் பாயிண்டர் மூவ் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுற ஐகான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் மூவ் ஆயிரும். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணீங்களோ, அதாவது ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிறதுக்கு வந்து எப்படிலாம் எடிட் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இமேஜ் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருப்போம். அந்த ஷேக்கப் எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளஸ் போர்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போர்டு பாக்ஸை வந்து எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாவே அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பீட்மார்க் ப்ரீசெட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 by 1 நீங்கள் பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கவே போதும், இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் எங்கேருந்து பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் மார்க் பண்ணியிருப்பேன் 11.26. இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க, 11.26. ஓகே, இந்த டியூரேஷனில் இருக்கிற இமேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் நான் வந்து அந்த கடைசி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கடைசி இமேஜ் எஃபெக்ட் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொன்ன டியூரேஷன்லேருந்து, அதாவது 11.26 இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கடைசி வரலையும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ண முடிஞ்சாச்சு, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, இல்லை 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.